ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர்ட் நம்பர் வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் நம்பர் இருக்கு இல்லைங்க, அது கண்டிப்பாக நமக்கு வரும். அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பட்டா, ஈசி இது எல்லாத்துக்குமே நம்ம நேமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கடுத்தது நம்மளோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இதை வந்து ஸ்கேண்டாவோ லேமினேட்டாவோ பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப பத்திரமான விஷயம். இல்லை நான் கிழிச்சிட்டேன், தண்ணியில் நினைச்சிட்டேன் அப்படின்லாம் சொன்னால் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. அதை நீங்கள் திரும்ப வாங்குறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால பத்திரம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் அதனால தான் பேங்க் லாக்கரில் வைக்கிறது, அந்த மாதிரி சேஃப்டி ஜோன்ஸை வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் பெட்டர் வந்து லேமினேட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்கேன் காப்பிலாம் எடுத்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணால் நீங்கள் பதட்டப்பட தேவையில்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ நாங்கள் போட்டுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக அடுத்து என்ன உங்களுக்கு தேவை இருக்குதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது ஒரு லீகல் அட்வைசர் கான்டாக்ட் வேணும், இல்லை ஒரு சர்வேயர் கான்டாக்ட் வேணும், இல்லை பிளான் அண்ட் அப்ரூவல் பண்ணுறவங்களோட கான்டாக்ட் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு கேளுங்க. நான் கண்டிப்பாக அதுக்கான டீட்டெயில்ஸ் தரேன். அது உங்களுக்கு கேப்டராக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க.